சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாருன்னா, இந்த மாயா முதல்ல எப்படி நுழையுது அப்படின்னு தெரியுமா? பாப் தாதா கேட்குறாரு. ஏன்னா இந்த மாயா முதல்ல நேரடியாலாம் வராது. அது மிகவும் நுண்ணியமா உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையுது. அது என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு பாப் தாதா சொல்ல போகிறாங்க. என்னோட இனிமையான குழந்தைகளே, மாயா ஒருவரிடம் நுழையும் போது முதல்ல எந்த வடிவில் வருகிறது? இதுக்கு பல குழந்தைகள் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. முதல்ல மாயா பலவிதமான சோம்பேறித்தனத்தின் வடிவில் தான் வருது. அது உடல் உணர்வை முதல்ல ஏற்படுத்துது. முதல்ல சோம்பேறித்தனம் வர்றதுனால அது உடல் உணர்வும் வந்துடுது. முதல்ல சோம்பேறித்தனம் தான் அதோட வடிவமே. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் என்ன நடக்குது? உடல் உணர்வில் நீங்கள் வந்துடுறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க? ஸ்ரீமத்தை எடுப்பதிலும் எதையாவது சரிபார்ப்பதிலும் சோம்பல்தனம் வந்துடுது. அதனால் உடல் உணர்வு அதிகரிக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஸ்ரீமத்தை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுது. பாபா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காமையே விட்டுறீங்க. இது எப்படி சரி பண்ணலான்னு அதுக்கு கவனம் கொடுக்கறதே மறந்துடுறீங்க. மற்ற எல்லா விஷயங்களிலும் கூட சோம்பேறித்தனம் முதலில் பல விதங்களில் வருகிறது. சோம்பேறித்தனமும் மனக்கசப்பும் முக்கியமான இந்த 2 மாயா. அது என்னன்னா, சோம்பேறித்தனமும் மனக்கசப்பு, ஒரு மகிழ்ச்சியே இல்லாத அந்த உணர்வு. இது எல்லா உறவுகளிலிருந்தும் உங்களை தூரமாக ஆக்கிடுது. பாபா கிட்ட நிறைய உறவுகள் இருக்கு. அப்பா, ஆசிரியர், குரு, இந்த மாதிரி நிறைய பிரியதர்ஷன், நிறைய உறவுகள் இருக்கு. எல்லா உறவுகள்லையும் உங்களை தூரத்தில் கொண்டு போயிடுது. மெயினாக இந்த சோம்பேறித்தனமும் மனக்கசப்பும் தான். அது உங்களை உடல் உறவுகள்ல இருந்தும் புத்தியின் உறவுகள்ல இருந்தும் கூட உங்களை தொலைவாக்கிடுது. ரொம்ப தூரம் கொண்டு போயிடுது. அது முதல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கூட எந்த ஒரு முயற்சியுமே பண்ண தோணாது. அது உடலை அப்படியே சோர்வாக்கிடும். அதுக்கப்புறமேட்டு மனசையும் அது சோர்வாக்கிடும். அதனால பாப் தாதா சொல்றாரு, இது உங்களை உடல் உணர்வுக்கு ஈஸியாக கொண்டு வந்துடுற ஒரு விகாரம். இதுதான் 6வது விகாரம். இதை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். 5 விகாரம் தான் இருக்குன்னு கிடையாது. இது 6வது விகாரம். நீங்கள் எல்லாருமே நிறைய ஞானம் தெரிஞ்சிருக்கீங்க தானே? நிறைய ஞானம் பெற்ற ஆத்மாக்கள். அவங்க கிட்ட கூட இந்த கடைசி விகாரம் வந்துடுது. அதாவது சோம்பேறித்தனம் என்ற வடிவில் தொடங்குகிறது. சோம்பேறித்தனத்தின் காரணமாக உங்களுக்குள்ள எந்த எண்ணங்கள் வருது தெரியுமா? சோம்பேறித்தனம் அந்த விகாரம் வர்றதுனால என்ன எண்ணம் வருது தெரியுமா உங்களுக்கு? பாபா கேட்குறாரு, சரி இப்போ மாயா இதே வடிவில் தான் தலையிடுது. இதற்கு நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்தணும். மாயா இப்போ என்ன பண்ணுது? இதே வடிவில் தான் உங்ககிட்ட தலையிட்டுக்கிட்டே இருக்கு. அதனால் நீங்கள் இதில் மிகவும் கவனம் கொடுக்கணும். மாயா இந்த 6வது விகாரமாக உங்ககிட்ட பல விதங்களில் இப்போது வரத்துக்கு முயற்சி செய்யுது. சோம்பேறித்தனத்திற்கு பல விதமான வடிவங்கள் உள்ளன. இந்த மாயா உடல் உணர்வுக்கு கொண்டு வந்துடுது. அப்புறம் மனசையும் சோம்பலாக்கிடுது.
உடலையும் வந்து அது ரொம்ப அப்படியே களைப்பாக்கிடுது. அப்புறம் எதுவும் பண்ண வேணான்னு தோண வைக்குது. அப்புறம் மனசையும் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டே எடுப்போம். எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு மனசையும், உடலையும் அந்த கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருது. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, பலர் வந்து இப்படி சிந்திக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இப்போ இல்லன்னா என்ன? பின்னால ஒரு நாள் நான் வந்து எப்படியும் செஞ்சுருவேன். எதுக்கு இப்ப அவசரப்பட்டுக்கிட்டு? நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். பலர் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. மாயா இப்படியும் மிகவும் ரொம்ப ராயலான வடிவத்துல வருது. ஏன் ரொம்ப அவசரப்படுறேன்? இன்னும் வந்து உலகம் வந்து இப்போ நல்லா தானே இருக்கு. ஏன் ரொம்ப அவசரப்படுறீங்க? அப்படி இப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பலர் வந்து இப்படி கூட நினைக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில நம்மால 6 முதல் 8 மணி நேரம் வந்து அவ்யக்த நிலையிலேயே இருக்க முடியுமா என்ன? இப்போ நம்ம எல்லாரும் முயற்சியாளர்கள் தான். இப்போவே என்னால வந்து 6 இல்ல 8 மணி நேரமும் ஒரு அவ்யக்த அந்த ஃபரிஸ்தா உடல்ல இருக்கக்கூடிய அந்த உணர்விலேயே என்னால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம இன்னும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் தானே! இன்னமும் நம்ம முயற்சியாளர்கள் தானே! இந்த நிலையெல்லாம் வந்து 8 மணி நேரமும் பாபாவ நினைக்கிறது, 8 மணி நேரமும் அந்த அட்லீஸ்ட் அவ்யக்த ஃபரிஸ்தா நிலையில இருக்கிறதெல்லாம் கூட கடைசி காலத்துல தாங்க அதெல்லாம் அந்த நிலையெல்லாம் வரும். பாப்தாதா சொல்றாரு, இதுவும் கூட சோம்பேறித்தனத்தின் ராயல் வடிவமே. பின்னால செய்வேன். அதைப் பற்றி பின்னாடி யோசிச்சுக்கலாம். பார்த்துக் கொள்றேன். எப்படியும் பார்த்துக்கிறேன். இது எல்லாமே பாபா சொல்றாரு சோம்பேறித்தனம் தான். இப்போ நீங்க இவை அனைத்திற்கும் நீங்க வந்து சோதனை செஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே இத பத்தி செக் பண்ணி பாருங்க. எந்த மாதிரி எனக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள் வருதா? இந்த மாதிரி மாயை என்ன வந்து தாக்குதா? என்னன்றத சோதிச்சு பாருங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. மாயா வந்து இப்போ தன்னோட ராயலான ஒரு வடிவத்தின் மூலம் உங்களில் யாராவது இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்களான்னு அது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்து உங்கள வந்து பின்னோக்கி நகர்த்தி கொண்டு செல்கிறது. நீங்க வந்து இல்லற வாழ்க்கையில வாழ தான் வேண்டும். நீங்க இந்த லௌகீக வாழ்க்கையில, லௌகீக வேலைகள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு தான் ஆகணும். ஆனா, நீங்க இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருந்தாலும், வைராகிய மனப்பான்மை அத நீங்க வந்து மறந்துடுறீங்க குழந்தைகளே! அப்படின்னு பாபா சொல்றாரு. உங்களுக்கு கூட இந்த இதுதான் வந்து ஸ்லோகன். இல்லற வாழ்வில வாழ்ந்துகிட்டே வைராகிய உணர்வுல இருக்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லோகனே. ஆனா, முழு ஸ்லோகனையும் பாதியா மட்டும் நினைவு பண்றீங்க. நம்ம எல்லா கடமையும் செய்யணும், எல்லாத்தையும் பண்ணணும். அத பாதி மட்டும் தான் நினைவுல வச்சிருக்கீங்க. மற்ற பாதிய அப்படியே விட்டுர்றீங்க. மற்ற பாதி என்ன? வைராகிய உணர்வுல இருந்துட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் ரொம்ப நல்ல முயற்சி, உண்மையான முயற்சி, அதாவது முக்கியமான முயற்சி என்னன்னா, தன்னை ஆத்மா என்று உணர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஆத்ம அபிமானியா இருக்கிறது. நான் வந்து இந்த உடல் கிடையாது. உடல்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலே, இந்த இந்த உழைப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பாபாவோட கனெக்ஷனும் கிடைக்கும். பாபா வந்து பரந்தாமத்திலேருந்து என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அவரோட நினைவிலேயே நம்ம இருக்க ஆரம்பிப்போம். ஸோ, அதனால பாதிய மட்டும் நினைவு பண்ணாதீங்க. இந்த வைராகிய உணர்வு வரணும். எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் வைராகிய உணர்வோட இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இந்த சோம்பேறித்தனம் தான் முதல்ல மிகவும் நுண்ணியமாக சிந்தனைகளின் வழியா உங்ககிட்ட வந்து நுழையுது.
இது எப்படி நுழையுதுன்னா, சிந்தனை உங்க எண்ணத்துல கொஞ்சம் கொஞ்சமா புத்தியில அட்டாக் பண்ணி, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதுதான் பெரிய வடிவத்தையே எடுக்குது. கொஞ்சோண்டு அப்படி மெதுவா அதுவே பெரிய வடிவத்துல உங்கள மூழ்க வைக்கிறது. மீதி எல்லா விகாரமும் வர வைக்கிறதுக்கு இதுதான் இப்போ வடிவம். மாயாவின் வடிவம். அப்படின்னு பாப் தாதா சொல்றாங்க. பாப் தாதாவுக்கு மிக, 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 மிக நன்றி. எங்களுக்கு இப்போ எச்சரிக்கை குடுத்துருக்கீங்க பாபா. ரொம்ப, ரொம்ப நன்றி. இந்த மாயா எப்படி நுழையுது? இத என்ன பண்ணணும்? அப்படின்னு நீங்க சொல்லிக் குடுத்துருக்கீங்க பாப் தாதா. மிக, 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 மிக நன்றி. ஓம் சாந்தி.